தேவன் எதற்காக நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தினார்? பிரமாணம் என்பது வெறுமனே மோசேயின் நியாயப்பிரமாணமோ அல்லது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் மட்டுமல்ல. மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்ள தேவையான முக்கியமான நிபந்தனையாகும். மனிதன் தேவனுக்காக எதை நிறைவேற்ற வேண்டும், மனிதன் தனக்காக எதை செய்ய எதிர்பார்க்கிறார், மனிதன் மீது தேவன் வைத்துள்ள தேவையை பிரமாணம் சொல்லுகிறது. பிரமாணம் மிக முக்கியம். தேவனோடு ஐக்கியம் கொள்ள பிரமாணத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்பவர்கள் இரண்டு மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். அவர்களுக்கு மனிதன் யார் என்று தெரியவில்லை. ஏன் தேவன் பிரமாணத்தை கொடுத்தார் என்பதின் நோக்கம் தெரியவில்லை. தேவன் பிரமாணத்தை கொடுத்த பொழுது மனிதன் விழுந்து போன நிலையில் இருந்தான். இந்த நிலையை மாம்ச நிலை என்கிறோம். மாம்ச நிலையில் இருக்கும் பொழுது தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். அப்பொழுது மனிதனுக்குள் மாற்றப்பட முடியாத மூன்று நிலை இருந்தது. ஒன்று அவன் நடத்தை, 2 அவன் இச்சை, 3வது அவன் சுய சித்தம். மனிதன் நடத்தை தேவனுக்கு விரோதமாய் இருந்தது. அவனுக்குள் இருந்த இச்சை பாவம் செய்ய தூண்டுகிறதாய் சோதிக்கிறதாய் இருந்தது. அவனுடைய சித்தம் விருப்பம் தேவனை நிராகரித்தது. இப்படிப்பட்ட மாம்ச நிலையில் இருக்கும் பொழுது தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். இந்த மாம்ச நிலையில் தேவனுடன் ஐக்கியம் கொள்ள தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? தேவனுக்கு நன்றாக தெரியும் மனிதனால் தன்னோடு ஐக்கியம் கொள்ள அவர் வைத்திருக்கிற தேவையை நிறைவேற்ற முடியாது என்று. இப்படி இருக்கும் பொழுது ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? பின்பற்றவா? இல்லை. பின் எதற்காக? மனிதனுக்குள் பாவ வல்லமை இருக்கிறது என்றும் அவன் பாவி என்றும் நிரூபிப்பதற்காக.